வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் எஸ்.யு. அருண்குமார் அவர்களோட கதை மற்றும் இயக்கத்தில், தேனி ஈஸ்வர் அவர்களோட இயக்கத்தில், ஜி.வி. பிரகாஷ் அவரோட இசை மற்றும் பின்னணி இசையில் மார்ச் மாதம் 27ஆம் தேதி நடிகர் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், அவர் பேர் என்னது, பிருத்திவிராஜ், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கேரளா நடிகர், அவர் பேர் எனக்கு சரி ஞாபகம் வரலைங்க, மற்றும் பலர் சேர்ந்து நடித்த வீரதீர சூரன் பாகம் 2 அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சிம்பிளான ஏனுங்க. படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம விடாமுயற்சி படத்துக்கு வந்து பார்த்தா எப்படி வந்து பார்த்துக்கிட்டோன்னா மைண்ட் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு லென்த்தியான சீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு விறுவிறுப்பு பஞ்சம் இருக்காது, காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் இருக்காது, ஸ்லோனஸ் இருக்கும், ஆனால் லென்த்தியான சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்படுறதுனால அந்த மைண்ட் செட்டில் போனோம். ஸோ அதனால் எனக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இரவில் நடக்கிற கதை. எப்படி நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கைதி படம் ஒரு இரவில் நடக்கிற கதையோ அதே மாதிரி இந்த படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதைங்க. படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிம்பிள் லைன். மதுரையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். மதுரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஊரில் 2 ரவுடிங்க, அப்பன் மகன் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெரிய ரவுடிசம் பண்ணிக்கிற குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இரவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்கவுண்டரில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொல்லணும் அப்படின்ட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்துக்கிட்டோன்னா போலீஸாக இருக்கிற எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்தா பிளான் பண்ணுறாப்படி. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து பார்த்தா நேராக போய் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டா அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்ச உடனே இவர் ஒரு இரவு நம்ம தப்பிச்சிட்டா போதும், நம்ம அடுத்த நாள் காலையில் போய் வந்து பார்த்தோன்னா கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா சரண்டாயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு காளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி, முன்னாள் ரவுடியாக இருந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டா திருந்தி ஊரில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மளிகை கடை வச்சு அந்த மளிகை கடையை வந்து பார்த்துக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்க காளி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டா உதவி கேட்குறாங்க. அந்த உதவியில் வந்து பார்த்துக்கிட்டா இவர் ஜெயிச்சாரா இல்லையா, இவங்க காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா, இவங்களோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, அந்த காளியோட இதில் வந்து பார்த்துக்கிட்டா போலீஸுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், இவர் வந்து பார்த்துக்கிட்டா என்ன சம்பவம் பண்ணி இவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டா ஏன் வந்து பார்த்தா ரவுடிஸை விட்டுட்டு தனியாக வந்து பார்த்துக்கிட்டா மளிகை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு இதுவும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டா போலீஸுக்கும் காளிக்கும் வந்து பார்த்தா ஒரு முன்பக்கமாக காட்டிக்கோங்க. அதுக்கும் என்ன காரணம், ஏன் வந்து பார்த்துக்கிட்டா இவர் வந்து பார்த்துக்கிட்டா இவங்க வந்து உங்களே மிகப்பெரிய டான் கும்பல் அப்படி இருக்க வந்து பார்த்தா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எது கேட்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்க நம்புறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட திகிலான திருப்புமுனையோடு பார்த்தா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். சீட்டோட எட்ஜுக்கு வந்து சொல்ல பார்த்தீங்களா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தந்துச்சு. நான் எப்படி ராட்சசன் படம் பார்க்கும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்துச்சோ அதே ஃபீல் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது வந்துச்சுங்க. படம் ஆரம்பித்து 20 நிமிஷம் கழித்து தான் படத்தோட ஹீரோவான சியான் விக்ரமே காட்டுறாங்க. அந்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா படத்தை வந்து பார்த்துக்கிட்டா மற்ற படம்லாம் பார்த்துக்கிட்டா படத்தை எடுத்து மைண்ட் செட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிரும். ஆனால் இந்த படத்தை எடுத்த உடனே வந்து பார்த்துக்கிட்டா படம் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் ஷாட்டே வந்து பார்த்துக்கிட்டா இதுக்கு போயிடுறாங்க, கதைக்குள்ளே போயிடுறாங்க. அது வந்து பார்த்தா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுபோக திருவிழா சீன்ஸ், ஊரில் திருவிழா நடக்கிற சீனில் வந்து பார்த்துக்கிட்டா திருவிழாவில் செட்டு போட்டு அந்த திருவிழா கொண்டாந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தேனி ஈஸ்வரன் அவரோட ஒளிப்போது வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்குது. நைட் எஃபெக்டே பண்ணுறதுனால அந்த நைட்டுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுத்து அந்த இதோட ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக பண்ணியிருக்கா. அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எஸ்.யு. அருண்குமார் எங்கே ஜெயிச்சிருக்காருன்னா படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தா மெனக்கடை இல்லாமல் ஒரு இரவில் நடக்கிற கதையாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. என் பாயிண்டில் பார்க்கும்போது நான் நல்லவன், போலீஸ் பாயிண்டில் பார்க்கும்போது போலீஸ் நல்லவன், ரவுடிகள் பாயிண்டில் பார்க்கும்போது ரவுடிகள் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு பாயிண்டை வச்சு அவங்க மேனிக்கு வந்து பார்த்தா கதையை கொண்டு போனால். அப்படி படத்தில் வந்து பார்த்தா யாருமே வில்லன் கிடையாது, யாருமே ஹீரோ கிடையாதுங்கிற மாதிரி தான் இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் படமும் இருக்குது. அவங்களுக்கு ரவுடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்குது, அவங்களோட குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க
அப்படின்னு ஒரு சீன். அதாவது இப்போ ஒரு சில படத்தெலாம் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா பின்னாடி இருக்கவங்க அமைதியாகவே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த படம் அப்படி கிடையாது. ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசுவான், பேத்தியை கொஞ்சுவான், மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டனா வீட்டில் கூட பேசுவாங்க, காஃபி கொண்டாந்து சொல்லுவாங்க, காஃபி குடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடைத்தரகர்கள் வந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி காட்டினது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே படத்தோட நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் இருக்கிறது. அவர் ஏயுன்னு கத்துவாப்படி இதுக்கு மேலே படத்தெல்லாம். இந்த படத்தில் நம்மளாம் கத்த வேணாம், கத்தாமல் செட்டிலாக பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா கிட்டேருந்து அற்புதமாக நடிப்பை வாங்கியிருக்கா அப்படி எஸ். அருண்குமார். இந்த மாதிரி அருண்குமார் எஸ்.ஜே. சூர்யா நடித்து நான் பார்த்ததில்ல. எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப அதிகமாக சத்தம் இல்லாமல் செட்டிலாக நடிச்சிருக்கா அப்படி. சத்தம் போட்டு கட்டுறதுன்னு பார்த்தா பல பேருக்கு இறச்சல பிடிச்சிருந்தாலும் இந்த படத்தை நம்ம கத்தாமல் நார்மலாக யதார்த்தமாக நடிங்க. ஒரு போலீஸ்காரன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு போலீஸ்காரனுக்கு உண்டான ஒரு தோரணையை கொடுத்து கத்தாமல் நடிங்கன்னு சொல்லி சூப்பர் நடிப்பை வாங்கி நமக்கு வெளிப்படுத்திக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தா எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அற்புதம். துஷாரா விஜயன் இந்த படத்துக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ், அவங்களும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சில படத்தை வந்து பார்த்தா ஹீரோயினை காட்டுவாங்க, தேவைக்கு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா வந்துட்டு ஒரு 2 பார்த்து குட்டாட்டம் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தா துஷாரா விஜயனை வந்து பார்த்துக்கிட்டனா யூஸ் பண்ண விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருந்துச்சு. அந்த விதத்தில் பார்த்தா துஷாரா விஜயன் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நம்ம அந்த கேரளா நடிகன் அவர் பேர் சரி ஞாபகம் இல்லைங்க, அவரோட நடிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலு. என்ன ஒன்று மதுரைக்காரன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரே டப்பிங் பண்ணிக்கிறதுனால அந்த மதுரைக்காரங்களுக்கு உண்டான அந்த தோரான பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செட் ஆகலை. அவருக்கு மட்டும் கொஞ்சம் டப்பிங் போயிருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுது. அதை மாற்றிருக்கலாம், ஏன் அதை விட்டாருன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே படத்தோட மெயின் பில்லர் விக்ரம், சியான் விக்ரம், அவரை பற்றி சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. மொக்க படங்களுக்கே வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக நடிப்பு கொடுப்பா அப்படி. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமான படம். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா எஃபெக்ட் போட்டு நடத்துக்கு அப்படி. மனுஷனுக்கு 58 வயசுங்க, ஆனால் டவுஸோடு நடந்து வர சீனில் பார்த்துக்கிட்டனா 58 வயசு மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பை வந்து பார்த்தோன்னா ஃபிட்டாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்தா போட்டி போகிறா அப்படி. இந்த மாதிரி உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலான்னு இன்றைக்கி இருக்க இளமணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிற தன்னோட ஃபிசிக்கல் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி. அதான் வந்து பார்த்தா உங்களோட ப்ளஸ் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது போக அந்த கிழங்குன்னு ஒரு உருண்டை கொண்டாடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா அல்டிமேட்டு. அதுபோக படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது. அதனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த தூள் படத்தில் வர ஒரு சாங்கை வந்து பார்த்துக்கிட்டனா பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்குது. சியான் விக்ரம் ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அது ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. தியேட்டரில் எல்லாருமே கைத்தட்டி இது பண்ணாங்க. ஆனால் படம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பீக்கில் போய் நிற்கிதுங்க. அற்புதமான இன்டர்வியூவில் கொடுத்து இந்த மாதிரி இன்டர்வியூவில் கொடுக்கலாமா, இந்த படத்துக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்தா சூட் ஆகுமா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி வச்சா அப்படி. அடிதடி ரத்தம் அப்படிங்கிற எதிர்பார்க்கவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான இன்டர்வியூவில் கொடுத்து நிப்பாட்டினது கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் பிடிக்காது, ஆனால் யதார்த்த சினிமா பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கும். செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லவ் போர்ஷன் தான் கலந்தனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த டைம் எடுத்துக்கணும். 2 மணி நேரம் வேறு வழியை படத்தை ஓட்டணும்ல, 2 மணி நேரம் படத்தை ஓட்டணும்ல. அதனால் கொஞ்சம் வந்து இப்போ செகண்ட் ஹாப்பில் வந்து பார்த்தா கொஞ்சம் மசாலாவை கலந்து தூவி லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் இழுத்து கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் கட் பண்ணி நல்லா இருக்கும், ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிக்கலாம். அதை ஏன் விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்தா துஷாரா விஜயன் ஹீரோயின், விக்ரம் ஹீரோ, நம்ம பிருத்திவிராஜ் வில்லன், எஸ்.ஜே. சூர்யா ஒரு நடிப்பரக்கன் அப்படின்னு பல பேர் இருந்தாலும் படத்தை வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா எங்கேயுமே பார்த்தா தொய்வு இல்லாமல் கொண்டு போனது ஜிவி பிரகாஷ் குமாரோட இசை. படத்துக்கு 2 பாட்டு இருக்குது, அந்த 2 பாட்டுமே வந்து பார்த்தா அற்புதமாக இருந்தாலும் பின்னணி இசையில் மிரட்டிருக்கு அப்படிங்க. படம் எங்கெல்லாம் வந்து பார்த்தா லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டனா மணக்க வர மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல தன்னோட பின்னணி இசையை போட்டு அப்படியே வந்து பார்த்தா ஆடியன்ஸ் முன்னாடி வாங்கடா தூங்காதீங்கன்னு முன்னாடி வாங்கடான்னு தட்டி எழுப்புற அப்படி. அதுவும் ஒரே ஒரு பிஜிஎம் தான். அந்த ஒரு பிஜிஎமே வந்து பார்த்தீங்கன்னா பல விதங்களில் பல கோணமாக போட்டு நம்மளை வந்து பார்த்துக்கிட்டனா படத்தோட ஒன்றியம் வச்சதில் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு வந்து பார்த்த மிகப்பெரிய பங்கு. அவரோட பின்னணி இசைலாம் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா 60-40 தான். அவரோட 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பின்னணி இசை கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசை மேட்ரிக் அப்படி. மொத்தத்தில் எனக்கு இந்த படம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரொமான்டிக் மூவி பிடிக்குமா, நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு இரவு நடக்கிற கதையை வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. அந்த போலீஸ்லாம் வந்து பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஒரு சின்ன ஊர் நடக்கிற திருவிழாலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மதுரையை மையமாக கொண்டு எடுக்கிற படம். மதுரையில் வந்து பார்த்தா இந்தளவுக்கு அடிதடிலாம் வரும்னு தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு திருவிழாவுக்கு வந்து பார்த்தா அந்த உருண்டையில் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும்
அதை தவிர்த்து பார்க்கும்போது சியான் விக்ரமஸோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய கொண்டாட்டமான படம் தான். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. எனக்கு இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த உருண்டை சீனு, அது போக வந்து பார்த்துக்கிட்டா அந்த கிளைமேக்ஸில் வர சீனு, அப்படி நிறைய சீன் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி. மறக்காமல் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், 4 பேருக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் ஷேரும் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைக்கும். அதனால் அனைவரும் முழு வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.